போன வீடியோல JDBC டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் லேயரை டெஸ்ட் பண்றதுக்கு எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சிருப்போம். இந்த வீடியோல கெட் மெத்தட்ஸ் பத்தி டெஸ்ட் பண்ணலாம். அதாவது செலக்ட் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் செலக்ட் ஸ்டூடண்ட்ஸ் பை ஐடி அப்படின்ற 2 மெத்தடையும் இந்த வீடியோல டெஸ்ட் பண்ணலாம். இந்த செலக்ட் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்றது இந்த இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த நம்ம டிபியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே எடுத்து தரதுக்கு ஒரு மெத்தட் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இது வந்து ஃபேக் டேட்டா பேஸ் தானே, ஸோ ரியல் டேட்டா பேஸ் கிடையாது. ஸோ அப்போ கஸ்டமர் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டை நம்ம தான் மேனுவாக இன்சர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் இந்த இதை வந்து ஒவ்வொரு தடையும் கால் பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய நேம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் வெறும் JDBC அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன். JDBC அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்ற முடியாது. ரீஃபேக்டர் ரீநேம் அப்படின்றத கொடுத்தோம்னா JDBC அப்படின்றத மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ JDBC. ஸோ இந்த இடத்துல வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணணுமா. பட் ஆனால் நமக்கு இங்கே என்ன வேணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம வச்சு சும்மா ஒரே நேம் வச்சு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் கிளாஸில் போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஃபேக்காக டேட்டா கொடுக்குறதுக்கு ஃபேக்கர் ஜாவா அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டர் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஃபேக்கர் ஈக்குவல் டு நியூ faker of இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இதாக எடுத்து செட் பண்ணணும். இப்போ ஃபேக்கர் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் உள்ள faker dot ஓகே சாரி ஃபேக்கர் டாட் நம்ம ஸ்டூடெண்டோட கிளாஸ் போனீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் நேம் இமெயில் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். நேம் இமெயில் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேம் ஃபேக்கர் டாட் நேம் ஆஃப் டாட் ஃபுல் நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபுல் நேம் கமா ஃபேக்கர் டாட் கெட் இமெயில் ஃபேக்கர் டாட் இன்டர்நெட் இருக்கும். ஓகே, இன்டர்நெட் ஆஃப் டாட் சேஃப் இமெயில் அட்ரஸ். இங்கே இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது திருப்பி ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிறனால ஆல்ரெடி ஜென்ரேட் ஆனதே திருப்பி ஜென்ரேட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் யூனிக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் ஒன்று வச்சுட்டு திருப்பி ப்ளஸ் UUIDன்னு ஒன்று இருக்கும்ல, UUID டாட் ரேண்டம் UUID அப்படின்றத போட்டு கமா நெக்ஸ்ட்டு இமெயில், அதுக்கப்புறம் நேம் இமெயில் ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்டுக்கு சும்மா ஒரு ரேண்டமாக நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்துருவோமா. ஓகே, ஸ்டாண்டர்ட் 12 அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் லிஸ்ட்டு ஷிஃப்ட் ஒன்றும் இருக்க மாட்டேது. லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு நம்ம அங்கே மேலே என்ன பண்ணோம் JDBC அப்படின்னு யூஸ் பண்ணோமா. JDBC டாட் செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் ஒர்க் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ் மாதிரி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுறேன். அசட் தட் பண்ணுவோம்ல, அசட்
assert assert that of இந்த அசட்டை நம்ம வந்து அசட் இந்த இந்த இது பார்த்துக்கோங்க. ஆர்க் டாட் அசட் ஜே டாட் கோர் டாட் ஏபிஐ இந்த இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பாஸ் பண்ணிவிட்டு டாட் இஸ் நாட் எம்டி அப்படின்றத கால் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உள்ளே வந்துட்டு ஜேடிபிசி டாட் இன்சர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத உள்ள போட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றத பாஸ் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ வந்து டேட்டா பேஸில் இன்சர்ட்டும் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஜேடிபிசி டாட் செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த மெத்தடு, அதாவது நம்ம போட்டிருக்க மெத்தடு. அடுத்து அசட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் எம்டி அப்படின்றதையும் செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த மெத்தடை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு. ரன் பண்ணோம், டெஸ்ட் பாஸ்ட் வந்துச்சு. ஸோ இது என்ன கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரில அப்படின்னா நம்ம வந்து இதை ஐடி அப்படின்றத கமாவை தூக்கி விட்டு பார்க்கலாம். இப்போது திருப்பி இந்த இடத்துல போய்ட்டு செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி கொடுப்போம். டெஸ்ட் ஃபெயில்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல கமாவை தூக்கி விட்டோம்ல. ஸோ அதனால் டெஸ்ட் ஃபெயில் அந்த இடத்துல இருக்கும். பேட் எஸ்கியூஎல் கிராமர், அதாவது ஐடி அந்த குறியோடு எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் போட்டிருக்கீங்க, இது மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருப்பி அதை ஆட் பண்ணி விட்ருவோம். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது எல்லாமே ஒர்க் ஆகுது, ஃபைனாக எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஐடி அப்படின்றத பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி திருப்பி உள்ள இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணுறதும் ஜேடிபிசி டாட் இன்சர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? கரெக்டான ஐடின்றதை நம்ம கேட்ச் பண்ணணும். ஸோ அப்போது இதோட இமெயில் வச்சு நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டான இப்போ நம்ம அந்த ரிசல்ட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடி இதை கொடுத்துட்டு வெறும் நம்ம நாட் எம்டி அப்படின்றத இந்த மெத்தடுக்கு செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடி கொடுத்தோன்னா இப்போ 2 ஐடியோட வேல்யூ எடுத்தோன்னா நான் அந்த வந்திருக்க ரிசல்ட்டோட ஐடியும் செக் பண்ணணும் 2 தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி இப்போ நம்ம இதை புஷ் பண்ணோம்னா இதுக்கு ரேண்டமாக தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு அந்த என்ன ஐடி நம்ம செட் ஆயிருக்கு இந்த கஸ்டமருக்கு, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றது தெரியாது. ஸோ அதான் நம்ம இந்த இமெயில் வச்சுட்டு திருப்பி கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு இந்த இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல திருப்பி ஜேடிபிசி டாட் செலக்ட் ஸ்டூடெண்ட் பை ஐடி அப்படின்றது எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படியே ஹோலில் வச்சுக்கலாம். ஹோலில் வச்சுட்டு இப்போது ஜேடிபிசி டாட் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் போயிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. என்னது? இந்த இமெயிலை எடுக்கிறது. ஸோ ஸ்ட்ரிங் இமெயில் ஈக்குவல் டு ஃபேக்கர் இன்டர்நெட் இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல போட்டு இந்த இமெயிலை தூக்கி இந்த இடத்துல போட்டுடலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகல, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்டர் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் ரொம்ப தள்ளி வந்துருச்சு. டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் டாட் ஃபில்டருக்குள்ளே வந்துட்டு சி ஹைஃபன் எஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை, எஸ் டாட் கெட் இமெயில் ஆஃப் டாட் ஈக்குவல்ஸ்குள்ளே வந்துட்டு மேலே எழுதிருக்கோம்ல இமெயில் அப்படின்றத கொடுத்துடலாம். அடுத்து
என்ன எல்லாமே முன்னாடி இன்னென்ட் ஆக்கிது கொடுத்துட்டு டாட் மேப் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஐடியை கெட் பண்ணுறோம் இப்போ. ஸோ அதனால் முன்னாடி வந்து ஒரு வேரியபிள்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். கெட் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் டாட் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றத போட்டு டாட் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றத ஆப்ஷனல் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ டாட் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு இன்டென்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் திருப்பி அதே மாதிரி ஒரு என்ட்ரி ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டாட் ஆர்எல்ஸ் நம்ம இப்போது அந்த வேல்யூ இல்லைன்னா இது பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்னு வச்சுருவோம். ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செமிகோலன். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி int id equal to cannot resolve get id அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துல லாங்குன்னு இருக்கோம். ஸோ லாங் அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ் டாட் கெட் ஐடி அப்படின்றத போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்லாம் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் பை ஐடி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இதை பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா, இன்ட் ஐடி லாங் ஐடி ஓகே, மிச்சம் எல்லாமே ஓகேவா இருக்கா? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் பை ஐடி இதை கொடுத்துட்டு இப்போ என்ன இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல வந்து லாங் தான் இன்டீஜர் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி விட்டுறலாம். ஐடி டாட் இன்ட் வேல்யூவா அப்படின்றத கன்வெர்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம்? ஆப்ஷனல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் ஆக்சுவல் வேல்யூ தான். ஸோ ஆக்சுவல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து அசெட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்ல. இப்போ கேட்குறது என்னோட ஓகே, இப்போது அசெட் தட் உள்ள ஆக்சுவல் அப்படின்றத கொடுக்கணும். ஆக்சுவல் டாட் இஸ் நாட் எம்டி அப்படின்னு போட்டு நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால தட் ஆக்சுவல் டாட் இஸ் ப்ரெசன்ட்னு எழுதிட்டு ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹேஸ் வேல்யூ சாட்டிஸ்ஃபையிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹேஸ் வேல்யூ சாட்டிஸ்ஃபையிங்கில் ஸ்டூடெண்ட் பண்ணிட்டேன். எஸ் டாட் கெட் நேம் ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, சாரி. இப்போ எஸ்க்குள்ள கெட் நேம் ஆஃப் கொடுக்காம எஸ்க்குள்ள ஒரு கர்லி ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணி அந்த கர்லி ப்ரேசஸ்க்குள்ளே வந்து அசெட் தட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடும். அசெட் தட் எல்லா வேல்யூமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணோம்ல. சி எல்லா நேம் எல்லாமே. ஸோ அதனால் சி டாட் எஸ் டாட் கெட் ஐடி எஸ் டாட் கெட் ஐடி இது வேறு பெருசாக வந்து மாற்றுக்குது. எஸ் டாட் கெட் ஐடி இதுக்கப்புறம் டாட் ஈக்குவல்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க ஐடி, அதாவது இந்த ஐடி ஈக்குவல் டு திருப்பி அசெட் தட் இங்கே எஸ் இது என்னலாம் மறைச்சிக்குது. எஸ் டாட் கெட் நேம் ஆஃப்
டாட் இஸ் எம்டின்னு செக் பண்ணிட்டு சாரி இஸ் ஈக்குவல்ஸ் டு இஸ் ஈக்குவல்ஸ் ஐயோ முடியல என்னால் இஸ் ஈக்குவல் சாரி இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ ஸ்டூடெண்ட் டாட் கெட் நேம் ஆஃப் அப்படின்றத போட்டுடலாம். ஸோ அடுத்து வெறும் நேம் இது மட்டும் செக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே செக் பண்ணணும். ஸோ இதே அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதே காப்பி பண்ணிவிட்டு காப்பி 2 பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் வந்து எடுக்கணும்ல. ஸோ கெட் இமெயில் ஸ்டூடெண்டா கெட் இமெயில் இதே மாதிரி தான் கீழே திருப்பி அதே மாதிரி ஏஜ் ஸ்டாண்டர்டுக்கு கெட் ஸ்டாண்டர்ட் இங்கே கெட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு இது பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு செமிகோலன் வச்சு முடிச்சு விட்டுட்டு இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வேல்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நாட் எம்டி அப்படின்றத செக் பண்ணி இது பண்ணியாச்சு. இஸ் ப்ரெசென்ட் அப்படின்ட்டு செக் பண்ணி. பட் இப்போ சப்போஸ் ராங்கான வேல்யூ வருது அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? சப்போஸ் ஏதோ ஒரு கேஸில் தப்பான ஒரு வேல்யூ வருது அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் எழுதுறோம். சிம்பிள். இதுக்கு கீழே அந்த மெத்தட் பேர் void will return empty id அப்படின்றதை கொடுத்து சாரி என்று மேலே வந்து அட்டெஸ்ட் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன் போட்டு விட்டு உள்ளே வந்துட்டு திருப்பி அதே மாதிரி int id ஈக்குவல் டு -1 அப்படின்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேர் ஆக்சுவல் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கும் வேர் அப்படின்றது என்னன்ட்டு. வேர் ஆக்சுவல் ஈக்குவல் டு JDBC டாட் select students by id. இதுக்குள்ளே நம்ம இங்கே மேலே ஐடி டிஃபைன் பண்ணியிருக்கிறத கொடுத்துட்டு கீழே அசட் ஸ்டேட்மெண்ட் set that actual டாட் is empty ஆஃப் அப்படின்றத போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணோன்னா ரன் வில் வாய்ட் ரிட்டன் டெஸ்ட் கேஸ் பாஸ்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற இமெயில் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது வந்து போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மேபி. அதனால் அதாவது இந்த சீக்வன்ஸ் எல்லாமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அது கொடுத்து பார்க்கலாம் இப்போ என்ன வருதுன்ட்டு. எதுக்கு வில் ரிட்டன் எம்டி வென் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஐடி. ஓகே, ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு டெஸ்ட் மட்டும் ஃபெயில் ஆகுது. ஏன் அப்படின்றத பார்க்கலாம். அசஸ்டன் எரர் எக்ஸ்பெக்டிங் an empty optional but was containing value. ஸ்டூடெண்ட் நேம் ஓலாஃப் ஹிர்த் அட்ரஸ். நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட் மெத்தடில் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் 1 அப்படின்றது வந்து 1 அப்படின்றதுக்கான வேல்யூ இருந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எம்டியாக ரிட்டர்ன் பண்ணுமா இல்லாததுக்கு அப்படின்றதான் செக் பண்ணுறோம். இந்த மெத்தடோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? லைக் இப்போ வந்து இப்போ 1லேருந்து 1000 வரைக்கும் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ சப்போஸ் நான் என்னோட ஐடி வந்து 1001 அப்படின்றத வச்சு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எம்டி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். பட் அதுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா அப்போ நம்ம ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம கொரியில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் 1 அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஒரு ரன்னில் இருக்கும். ஆல்ரெடி அப்படி ஒரு டேட்டா இருக்குது டேட்டா பேஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் இதே இது -1லாம் கொடுத்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறதே 1லேருந்து தான் ஆரம்பிக்கும், அதாவது சீக்வன்ஸு. ஸோ -1 அப்படின்றத கொடுத்தீங்கன்னா டிவியில் வேல்யூவே இருக்காது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் 3 ஃபர்ஸ்ட்லேருந்து.
இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆயிரும்னு நெனைக்கிறேன். அந்த டிபியில வேல்யூ இல்லன்னா மேபி. ஆ இப்போ அந்த எல்லாமே ரன் ஆயிருச்சு. வில் ரிட்டர்ன் இருந்தது. இது ஏன் அப்டின்னா, -1 அப்படின்றது இருக்காது டேட்டாபேஸ்ல. அதாவது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ -1 இருக்காது. ஸோ நம்ம இங்க -1 குடுத்துருப்போம். செலக்ட் ஸ்டூடண்ட்ஸ் பை ஐடி அப்படின்னு எடுக்கிறப்போ, -1 ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து -1 அப்படின்னு இருக்கிறத எடுத்து வரும். ஸோ இங்க வந்து எம்ப்டி அப்படின்றது இருக்கும். ஆக்சுவல் வந்து இஸ் எம்ப்டியான்னு பார்க்கும். அசெட் டாட்ல இஸ் எம்ப்டி அப்படின்ற ரீசன்னால இது வந்து ஆக்சுவல் வந்து எம்ப்டியா தான் இருக்கும். ஸோ இஸ் எம்ப்டி மெத்தட் செக் பண்றப்போ எம்ப்டியா தான் இருக்கும். ஸோ அதனால ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு ட்ரூ இது பண்ணி விட்டுரும். ஸோ அதனால பாஸ் ஆயிருச்சு இந்த டெஸ்ட் கேஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல எ இந்த மிச்சம் இருக்க மெத்தட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இது டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.